Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கேள்விக்கான பதில் 6th எபிசோடில் இருக்கும். இன்றைக்கி மண்டே, வாரத்தோட முதல் நாள். இந்த வாரம் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பியான, சந்தோஷமான, ஜாலியான வாரமாக போயிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கேள்விக்கான பதில் ஷோக்கு வந்து அவ்வளோவா ரெஸ்பான்சஸே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக நான் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லா கமெண்ட்ஸ்க்கும் என்னால் பதிலளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான எபிசோடில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஃபேன்ஸ் கிளப்லேருந்து கேட்குறாங்க, திருமுருகன் சார் சீரியல் எப்போ வரும் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அவரே பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நிறைய கேஸ்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கோம், கேஸ்ட்ஸ்க்கான ஆடிஷன்லாம் போயிட்டுருக்கு இந்த மாதிரி சொல்லி அவரோட சேனல்லே பார்த்திங்கன்னா நிறையா வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட சீரியலோட செகண்ட் பார்ட்டான மெட்டிஒலி 2 தான் அவரோட நெக்ஸ்ட் சீரியலாக இருக்கும். நிறைய நியூஸஸ் வந்து போயிட்டுருக்கு. பட் டைம் ஸ்லாட் இல்லாத ஒரே காரணத்துக்காக தான் இன்னுமே அவர் சீரியல் வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. திருமுருகன் சார் சீரியல்னாலே நைட்டு 7:30 ஸ்லாட் தான். 7:30 ஸ்லாட்டில் இப்போ கயல் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ வேறு எந்த டைம் ஸ்லாட்டில் அது சீரியல் வரும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய குழப்பமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட்டை நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்கிறவர் எஸ்கே தேவா விஜய். இவர் என்ன கேட்குறாருன்னா, நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன வேண்டாம் ப்ரோ, ஆனந்தராகம் சீரியல் எப்போ எட் பண்ணுவீங்க, அந்த டைமில் வேறு எந்த சீரியல் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போல்லாம் சன் டிவியில் பொறுத்த அளவுக்கு 3 மணிக்கு எந்த சீரியலை லான்ச் பண்ணாலும் அதுக்கு டிஆர்பி ரேட்டிங் வரதே கிடையாது. லாஸ்ட்டாக மலர் சீரியலை லான்ச் பண்ணாங்க. லாஸ்ட் வரைக்கும் அது 4+ ரேட்டிங்கே எடுக்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் அதோட டைமிங்குமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனந்தராகம் சீரியல் வந்து பிரைம் டைமில் இருந்துச்சு, அதை நான் பிரைம் டைமில் 3 மணிக்கு கொண்டு வந்தால் அதாச்சும் 4+ எடுக்கும்னு பார்த்தா அதுவும் எடுக்க மாட்டேங்கி. பட் ஓரளவுக்கு டீசெண்டான ரேட்டிங் எடுத்துகிட்டு இருக்கு, 3+ அப்படின்னு சொல்லி 3 மணி டைம் ஸ்லாட்டில். ஸோ 3 மணி ஸ்லாட்டில் தாலாட்டு சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஸ்லாட்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேட்டிங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஆனந்தராகம் சீரியலுக்கு எட் கிடையாது. ஸோ அந்த சீரியல் தான் எப்போ போல 3 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறமா ஏதாவது ஒரு நியூ சீரியல் ஒரு ஸ்ட்ராங்கான கான்செப்டோட வந்துச்சு அப்படின்னா நல்ல ரேட்டிங் எடுக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட்டை நம்மகிட்ட கேட்குறவர் வந்து சஞ்சீவ்ஸ். இவர் ஆல்ரெடி நம்மகிட்ட நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருக்காரு. இவர் என்ன கேட்குறாருன்னா, லக்ஷ்மி கல்யாணம் சீரியல் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது ப்ரோ, டைம் சேஞ்ச் பண்ணுவாங்களா 10:30 இல்லாமல் வேறு ஏதாவது பிரைம் டைம் ஸ்லாட்டில்? ஆக்சுவலாக லக்ஷ்மி கல்யாணம் சீரியல் ஒரு டப்பிங் சீரியல் பிரைம் டைமில் அதுவும் 10 டைம் ஸ்லாட்டில் ஜீ தமிழ் டெலிகாஸ்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லலாம். அவங்க இன்னமும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நல்ல ரேட்டிங் வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால தான் அவங்க வந்து இன்னும் ஸ்டாப் பண்ணாமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீரியல் வந்து வேறு ஏதாவது பிரைம் டைமில் வருமா அப்படின்னா அது கண்டிப்பாக வரதுக்கு சுத்தமாக சான்சஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் கமெண்ட்டை நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்கிறவங்க சக்தி ராஜேஷ். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அண்ணா சன் டிவியில் சண்டே எல்லா சீரியலும் வருமா சொல்லுங்க அப்படின்னு. சண்டே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 9:30 நைட்டு 11 மணி வரைக்கும் 3 சீரியல்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் மற்ற சீரியல்ஸ்லாம் விட்டுட்டு இந்த 3 சீரியலை மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா 9:30 வேறு என்ன தான் படம் போட்டாலும் அதுக்கு சுத்தமாக ரேட்டிங்கே வர மாட்டேங்குது. ஸோ அதனால தான் சீரியல்ஸ் போட்டு 9:30 11 மணி வரைக்கும் இருக்கிற ஸ்லாட்ஸை வந்து உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மற்ற நாள் போடுற மாதிரி சீரியல்ஸை போடுறாங்க. மற்ற ஸ்லாட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப 6:30 டெலிகாஸ்ட் ஆகிற மூவி நல்லாவே ரேட்டிங் வாங்குது. ஸோ அந்த டைமில் வந்து இவங்க சீரியல்ஸ் போடுறதுக்கு சான்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட் கமெண்ட்டை நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்கிறவங்க ரபி. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆடுகளம் சீரியல் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா, டப்பிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டா மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமாம், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஷூட்டிங்லாம். ஆடுகளம் சீரியலோட டேரக்டர் யார், அவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது சீரியல் பண்ணியிருக்காரு? ஸோ டேரக்டரை பற்றி எந்த விதமான நியூஸும் கிடைக்கல. பட் சரிகம ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஏன் ஆடுகளம் சீரியலுக்கு மட்டும் இவ்வளோ டிலே ஆகுது, அதுக்கப்புறம் ஷூட் ஸ்டார்ட் பண்ண எல்லா சீரியலும் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, கிளியராக சொல்லுங்க ப்ரோ. ஸோ ஆடுகளம் சீரியல் ஏன் லேட் ஆகுது அப்படின்னா இந்த சீரியல் வந்து பிரைம் டைம் ஸ்லாட் கேட்குறாங்க. ஸோ ஸ்லாட் இன்னும் ஒரு பெர்ஃபெக்டான டைமிங் கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் இன்னமுமே இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆக வெயிட்டிங்லேயே இருக்குது. நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, ஆடுகளம் சீரியல் ட்ராப் ஆயிடுச்சா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, கூடிய சீக்கிரமே வரும், வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கமெண்ட்டை நம்மகிட்ட கேட்குறவங்க அபர்ணா. நினைத்தேன் வந்தாய் சீரியலோட கிளைமேக்ஸ் வரப்போகுதா, இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மைதான், நினைத்தேன் வந்தாய் சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலான நியூஸே கிடச்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக அந்த ப்ரொமோ வச்சே தெரியுது சீரியல் வந்து கிளைமேக்ஸை நோக்கி போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட்டை நம்மகிட்ட கேட்டுருக்கிறவங்களும் அபர்ணா தான். நாகினி 7 ட்ராப் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. நாகினி 7 பார்த்தீங்கன்னா ட்ராப்பெல்லாம் ஆகலை. இன்னும் ஹிந்தியில் வந்து அவங்க எடுக்க ஸ்டார்ட் பண்ணல. ஹிந்தியில் எப்போ வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ ஒரு 2 or 3 monthsக்கு அப்புறம் தான் தமிழில் டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா நாகினி சீசன் 7 வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட நிறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்கமிங் எபிசோட்ஸில் மற்ற கமெண்ட்ஸ்க்கெலாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.